மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்துல 3வது ராசியா இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதனுடைய ஆட்சி இல்லத்துல பிறந்திருக்காங்க அந்த மிதுன ராசிக்காரவங்க. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா குரு ராசிக்குள்ளே உட்கார்ந்து இருந்தாரு. ராசிக்குள்ளே உட்கார்ந்து அந்த ராசிக்காரவங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப குரு ஜூன் 2ஆம் தேதி என்ன பண்றாரு, உச்சமாயிடுறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமா இருக்கும். ஜூன் வரையும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜனவரிக்கு மேலேயே படிப்படியா நல்ல பலன்களும், மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில ஜென்ம குருவோட தாக்கம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். கண்டிப்பான முறையில ஜூன்ல இருந்தே, ஏன் ஜூனுக்கு முன்னாடி மே மாசத்துல இருந்தே நல்ல பலன்களை இந்த மிதுன ராசிக்காரவங்க அடைய போறாங்க. அதுல டவுட்டே இல்ல. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். சோ சனியை வேற உச்ச குரு பாக்குறாரு. 10ஆம் அதிபதி உச்சம். மிதுன ராசிக்காரவங்க தொடர காரியம், தொழில் ரீதியா அவங்க தொடர விஷயம் எல்லாம் அமோகம். அதுல டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல வேற குரு உச்சமாறாரு. 6-8 குரு பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும், 6-8 குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது மறைமுகமான இடங்கள், 6-8ங்கிறது மறைமுகமான இடங்கள். இப்ப இந்த லாட்டரி யோகம் இருக்கா, அல்லது மறைமுகமா எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. ஆனா ஜாதகத்துல அதுக்கான இது இருக்கான்னு பார்க்கணும். ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா 6-8 குரு பாக்குறதுனால மறைமுகமான இடங்களை குரு பாக்குறது, மறைமுகமாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லாட்டரி மூலமா வர்றது, அல்லது இந்த உயில் சொத்து இருக்கும், அனாமத்தா இருக்கிற சொத்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இந்த மறைமுகமா வர்றது தானே, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி மறைமுகமா வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மிதுன ராசிக்கு இப்ப சாதகமா இருக்க போகுது. ஏன்னா குரு உச்சமாகிறது தொழிலையும் ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. 6-8 குரு பாக்குதுங்கும் போது இவ்வளவு நாள் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரபிள்ல இருக்கவங்களுக்கும் இப்ப எந்திரிச்சு அவங்க வேகமா இயங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக மிதுன ராசிக்கு இருக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த 2026வது வருடம் சிறப்பாக இருக்கும். ஆனா பிறந்த கால ஜாதகத்தை வைத்தே நல்லா புரிஞ்சுக்கிறணும். பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து தான் எந்த ஒரு முடிவும் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன் தான். மிதுன ராசிக்கான கோச்சார பலன்களை நான் சொல்கிறேன். அப்ப பிறந்த கால ஜாதகத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, நீங்க ஏற்கனவே உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா ட்ரபிள்ல இருக்கீங்களா, குடும்ப ரீதியா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமா ஜென்ம குருக்கும் போது ஃபேமிலியில சில இஷ்யூஸ், சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, ஒரு மனஸ்தாவங்கள், சரிங்களா, சில பிரச்சனைகள்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமாவே வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில பொது பலன் எப்படி இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா ஜாதகம், பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தெளிவா முடிவெடுக்க முடியும். ஆனா பொதுவான பலன் மிதுன ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க சனியை யாரு பார்க்க போறா, குரு பார்க்க போறாரு. அதுபோக வருடம் மூலம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் ராகு கேது 3-9ல இருக்காங்க, நல்ல இடத்துலதான் இருக்காங்க. அடுத்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலதான், இந்த வருஷம் எண்டுல டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலதான் ராகு கேது மாற போறாங்க. சரிங்களா, 2-8க்கு வர போறாங்க. சோ அது வரையும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ ராகு கேதுவுமே ஓரளவுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான மாணவ மணிகளா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சோ அந்தந்த வயசுக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை மிதுன ராசிக்காரவங்க அனுபவிக்க போறாங்க. இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான பலன்கள் அப்படின்னு சொல்றது மிதுன ராசிக்கு சொல்லலாம். அற்புதமான ஒரு நல்ல ராசியாக, ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பாக தொழில் வளத்திலையும் சரி, அதே நேரத்தில் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு. சோ டோட்டலா நம்ம இந்த மிதுன ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கு. 100க்கு 85 மார்க் மிதுன ராசி கொடுக்கலாம். அற்புதமா இருக்கு. மிதுன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் பாத்தீங்கன்னா புதனா இருக்கிறதுனால ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் குரு உச்சமா இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சோ சனியை குரு பாக்குறாரு. அப்ப திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு, இந்த 2 தெய்வத்தையும் விடாம வழிபட்டா நிச்சயம் நல்லதே நடக்கும். 12 ராசிக்காரவங்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், எல்லா பேருமே போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, நன்றி.